திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினர் அரசின் கொறடா திரு கோவி செழியன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருக்கிறார். அதை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கீங்க, அரசு கொறடாவாக இருந்தீங்க, கொறடாவில் இருந்து அமைச்சருக்கு போகிறீர்கள், எப்படி பார்க்குறீங்க? தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் டெல்டா மாவட்டத்தின் பிரதிநிதியாகவும் ஒரு ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன் கூட உயர்நிலை அமைச்சர் பொறுப்புக்கு வர இயலும், வர வைக்க முடியும் என்ற ஒரு 50 ஆண்டு கால புதிய அத்தியாயத்தை உயர்கல்வித்துறையில் உருவாக்கி ஒரு புதிய சாதனை படைத்துள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த தத்துவத்தை ஆட்சி அதிகாரத்திலும் நிறைவேற்றியிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் விளங்குகிறார். சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் எல்லோரும் அடுத்த கட்ட நிகழ்வாக அமைச்சர் ஆக வேண்டும் என்று எண்ணுவது இயல்பு. ஆனால் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த என்னை 3 முறை ஒரே தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து 3 ஆண்டு காலம் அரசு கொறடாவாக பவனி வர வைத்து வாய்ப்பு இருக்கும் பொழுது உயர்கல்வி துறைக்கும் ஒரு அமைச்சராக ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டனை உருவாக்கி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று சொன்னால் அந்த சமூக நீதி, சமத்துவம், எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தை நிலைநாட்டியிருப்பது அகில இந்திய அரசியலுக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு பாடம் புகட்டுகிறது என்ற அத்தியாயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார். எந்த நம்பிக்கையில் இந்த எளிய தொண்டனை தமிழக முதலமைச்சர் உருவாக்கினாரோ, துணை முதலமைச்சர் என்னை ஆளாக்கினாரோ, அந்த நம்பிக்கையில் அணுவளவும் பிசகாமல் அவர்கள் பாதம் தொட்டு நாட்டின் முன்னேற்றத்திற்கு, துறையின் முன்னேற்றத்திற்கு, மக்களின் பயன்பாட்டிற்கு என்னை அர்ப்பணித்து பணியாற்றுவேன் என்பதை இந்த புனித நாளில் நான் உறுதியேற்றுக் கொள்கிறேன். நீங்க திமுகவில் மாணவர் அணியில இருந்தீங்க, மாணவர் அணி மாநில செயலாளர் இருந்தீங்க. குறிப்பா ஒரு பெரியார் சமத்துவபுரத்தை பகுதியில் வாழ்ந்து குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்தீங்க. அந்த ஒரு எளிமையான நிலையில திமுகவுக்கு எந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கும்? திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கப்பட்டது பசியால், பட்டினியால், ஒட்டிய வயிறோடு ஏங்கி தவிக்கின்ற அந்த ஏழை மக்களுடைய, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வு உயர வேண்டும் என்பதற்காக தான் திராவிட இயக்கத்தின் கூறுகளாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டு அடித்தட்டு மக்கள் மேம்பட வேண்டும் என்பதற்கு உருவாக்கப்பட்ட இயக்கம் இது. அது இன்றைக்கு பவளவளா காணுகிற நாளிலும் அந்த ஒரு புனித காரியத்தை இன்றைக்கு தினம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த முதலமைச்சருடைய அந்த ஈகை குணம், அந்த ஈர மனதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.